ஏண்டா ஏசி இது நியாயமா? எது? மினிஸ்டர் கேட்டால் மெக்கார்னெட் பண்ணு மாதிரி பொண்ணு அனுப்புறேன், நான் கேட்டா ஞாயிறு கடை புற மாதிரி அனுப்புறேன். பல்லுகிறவன் பகடா தின்றான். உனக்கு என்ன? முந்தா நேத்து கூட தான் ஒரு நச்சு பிகர் உன்னாண்ட அனுப்பிச்சு வச்சேன். சும்மா பூந்து விளையாட்ட நம்ம கிட்டே பீல் அவுட்ட. அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? ராத்திரி பூரா உட்கார வச்சு பேசியே அனுப்பிச்சிட்டாருனா. சொல்லிட்டாளா? சொல்லாம அங்கேருந்து நேரம் நம்மளாண்ட தானே வந்தா. என்ன இப்படி டென்ஷனா ஓடியாரீங்க? பின்ன என்னடா பழக்கப்பட்ட பொண்ணை கொண்டு வாடனா பச்சை குழந்தைய கொண்டாந்துருக்க? என்ன ஆச்சு? தாங்கல போயிடுச்சு. போயிடுச்சா? சரி, வழக்கமுள்ள நான் குழிய வெட்டுறேன், நீ மரத்தை நட்டுரு. ஏய் போட்டோ போடுறா. மழை பெய்யறதுக்காக மந்திரி மரம் நட்டாரு. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் போட்டோ வரணும். என்ன சேர்த்துடுறா? என்ன இது காட்டு மிராண்டித்தனமா இருக்கு? ஒரு கேஸ கிளற போய் என்னென்னலாமோ வருது. அதை எடுத்துட்டு இவங்க சம்பந்தப்பட்ட கேசட் போடுங்க. மேடம், நான் 4 பொண்ணுங்களுக்கு தகப்பேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. பொண்ணு உள்ள கூட்டிட்டு உள்ள வாங்க. வா உள்ள வாங்க. உலகத்துல இருக்கிற எந்த மொழியிலையும் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதுமா. அப்படி ஆறுதல் சொன்னா அது எரிமலையை எச்சில் துப்பி அணைக்கிற மாதிரி. நினைக்கவே நெஞ்சு கூசுது. ஒரு ஜட்ஜ், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு மினிஸ்டர் மகன். இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறமா. சாட்சி சொல்ல கூட நீ கோர்ட்டுக்கு வர வேண்டாம். இனிமே இது உன் கேஸ் இல்ல, பப்ளிக் கேஸ், ஏன் கேஸ். அந்த 3 பேர் மட்டும் இல்ல, மந்திரியை சேர்த்து அரெஸ்ட் பண்ண. ஹலோ, இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இத பத்தி என்ன சொல்றீங்க? இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பெரிய What are all the consequences we are going to face after this incident? எது விசாரணை அப்புறம் சொல்ல முடியும். ப்ளீஸ். Only one question, sir. அவர்மா அப்புறம் கையை பிடிச்சு உட்கார்ந்து. ஹலோ, என்ன பண்றீங்க? ஜட்ஜியம்மா சத்து போயிட்டாங்கல்ல, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிட்டேன். சாவடிச்சு விட்டு ஆத்மா சாந்தி அடையறதாவது பூந்தி அடையறதாவது. பாவம், அந்த அம்மா தனியா செத்து போயிட்டாங்க. கூட செத்துனா செத்துருவியா? அதப்படி அப்ப மூடி எனக்கு குந்து. சும்மா பிலிம் காட்டுறேன். நல்லாவே காட்டுறான். யாரு பிலிம் காட்டுறா? விடுநிதி, உனக்கும் மப்பு ரொம்ப ஏறி போச்சு. என்ன ஏறிச்சு? நீ, நான், இவன் உன் வாரிசு எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கோம், எத்தனை பேரை கெடுத்திருக்கோம். ஒரு ஜட்ஜிங்கிற முறையில சொல்றேன், நம்மளை எல்லாம் தூக்கு கயிற்றுல போட்டா அந்த கயிறு கூட காரு தொப்பிடும். அவன் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு மப்பு ரொம்ப ஹெல்ப் ஆகி போச்சு. என்னையா புலம்புற? யோ ஏசி பிரசிடென்ட், நீ சரியான கிரிமினல்டா. எப்படி அவளை போட்ட? வெக்கப்படுறாரா? டேய், அதல்லடா, எப்படி அவளை க்ளோஸ் பண்ண? கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை ஜட்ஜை பணமாக்கிடலாம். சத்தம் போடாத. செக்யூரிட்டிலாம் நோட் எழுதிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுன்னா ஆடி தள்ளுபடியில சேலை எடுக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் மேட்டரா? ஜட்ஜுமா, எத்தனை பேருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். நாங்க கொடுக்குறோம் பாரு உனக்கு. டேய், உன்னால என்னடா சொல்ல முடியும்? சத்தியத்தை சொல்ல முடியும். சொல்றா. ஏய், ஜட்ஜமா சொல்லிட்டாங்க. சொல்றா. சாகும்போது கூட ஜான்சி ராணி மாதிரி வீரமாதாண்டா செத்துருக்க. அவ சாவுக்கு சல்யூட் அடிச்சது போதும், நமக்கு யாரும் சங்குதாம இருக்கலாம். ஹலோ, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது.
ஆனா ஆனா என்ன ஆனா இங்க ஒரு ஃபிகர் ரொம்ப நேரமா லுக் விட்டுட்டு இருக்கு. மாட்டோம்னு நினைக்கிறேன். செருப்பு பிஞ்சிடும். ஐயோ. சற்று முன் கிடைத்த செய்தி. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி திருமதி மணிமேகலை அவர்கள் நேற்று இரவு 10:30 மணி அளவில் அவரது இல்லத்தில் தன்னைத்தானே கைத்துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்திருக்கிறார். உலகத்திலேயே மிக குறைந்த வயதில் நீதிபதியாக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்கொலைக்கான காரணத்தை போலீசார் புலன் விசாரணை செய்து வருகின்றனர். பாவமில்ல. அடி யாரா இது? என்ன நடக்குதுங்க? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். என்ன ப்ராஸ்டியூஷனா? நோ சார். நோ. நோவாவது நோம்பாவது இவள அரெஸ்ட் பண்ணுங்க. எந்திரி. பேர் சந்தியா. வயசு 19. தொழில் விபச்சாரம். அந்த மாதிரி பொண்ணு நல்லா பாருங்க. வேணும்னே மேல பழி போடுறாங்க. ஏமா என்னம்மா இது? பார்க்க டீசென்ட்டான பொண்ணுன்னு சொல்லி இடம் கொடுத்தா எங்களையும் எப்படி அசிங்கப்படுத்திட்டியே? ஏய் ஏத்துக்கடா வண்டியில. ரவி, சந்தியா போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. சந்தியா சந்தியா அடிங்க அவனை. வண்டி அடியா. சந்தியா ரவி. டேய் சந்தியாக்கு என்னாச்சு? இப்ப அவ எங்க இருக்கா? என் பேர் தமிழ் குமரன். இந்த சந்தியா பண்ணும் இவன் கூட ரவிங்கிற ஒரு பையனும் அடிக்கடி என்னை மீட் பண்ணி என்கிட்ட நைஸா பேசுவாங்க. நான் ஒரு இன்னோசென்ட். எனக்கு பொண்ணுங்க மேட்ரு எதுவுமே தெரியாது. இந்த சந்தியா பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு டின்னருக்கு வான்னு கூப்பிட்டா. நானும் போனேன். அங்க போய் பார்த்தா ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. குடிக்க சொன்னாங்க. குடிச்சேன். போதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாக்கெட்ல இருந்த பணத்தெல்லாம் கூட எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சந்தியா பொண்ணு என் கையை பிடிச்சி இழுத்து பெட்ல தள்ளி மேலே விழுந்து தப்பு தப்பா பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. நல்ல வேலை இந்த ஏசி வந்து தான் என்னை காப்பாத்தினாரு. இந்த பொண்ணு அவனோட பெட்ரூம்ல இருக்கு சொல்ல நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். அந்த பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள இருந்த பணம், விபச்சாரம் நடந்த வீட்டில் யூஸ் பண்ண காண்டம்ஸ், நிர்வாண பட கேசட்டுங்க, 2 கிலோ கஞ்சா எல்லாத்தையும் ஜட்ஜாவுடைய பார்வைக்கு வச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த பொண்ணுடைய பூர்வீகத்தை பற்றி விசாரிச்சதுல இந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லைன்னு அவங்க சித்தியே சொல்றாங்க ஐயா. நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பம். இது வரைக்கும் கோர்ட்டு படியே ஏறினதில்ல. ஆனா இன்னைக்கு இவளால இப்படி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இவ வேற எதை வித்திருந்தாலும் பரவாயில்ல, கற்பை வித்திருக்கா. படிக்கிற காலத்திலே 10 பசங்களோட சேர்ந்து சுத்துவா. இதெல்லாம் தப்புமானு திட்டுவேன். உடனே ஊரை விட்டு ஒருத்தனோட ஓடி வந்துட்டா. இவளை கூட்டிட்டு வந்தவனே கூட்டி கொடுக்கறதா சொல்றாங்க. ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நம்ம தமிழ்நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் கிராமங்கள் தான் போற்றி பாதுகாக்கப்படுது. அப்படிப்பட்ட கிராமத்து பொண்ணு விபச்சார தொழில ஈடுபட்டு கேவலமா நடந்துக்கிட்டு நினைச்சா மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆகவே இந்த பெண்ணிற்கு அதிகபட்சமா 6 மாத சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த பெண்ணை காதலிப்பதாக பொய் சொல்லி சென்னைக்கு கூட்டி வந்து கல்யாணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி இவளை விபச்சாரத்தில் தள்ளிவிட்ட இவள் கணவன் ரவிசங்கரை உடனே கைது செய்தார்.